நல்லா இருக்கு. லோகேஷ் ஸ்டைலில் இது ஒரு புது ஸ்டைலாக இருக்குது. தலைவரை டிசைன் பண்ணது, அந்த கெட்டப்பு எல்லாமே நல்லா இருக்கு. ரஜினி சார் படம். ஸோ ரஜினி சாருக்கு தேவாங்கிற ஒரு பேர் ஆல்ரெடி நம்ம தளபதியில் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதில் அந்த ஒரு நேமுக்கு உண்டான வைப்பு கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது லோகேஷ் கனகராஜ் அவர் கண்டிப்பாக ஒரு அவரோட ஸ்டைலில் ரஜினி சார் எப்படி இந்த கேரக்டரு எப்படி அவர் எடுக்க போகிறாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். முக்கியமாக ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்கும். படம் நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ டெய்லியும் ஒவ்வொரு போஸ்ட்டை விட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் பெரிய ஸ்டார்ஸ் தான் வராங்க. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் படத்தை சூப்பராக எடுப்பாருன்னு நம்புகிறோம். சூப்பர் ஸ்டாரும் சூப்பராக நடிப்பார். படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏதோ கோல்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கடத்தலோ சம்திங், ஏதோ ஒரு ஸ்கேம். லோகேஷ் படனாலே ஏதாவது ஒரு இது இருக்கும், ட்ரக்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து கோல்டு அப்படிங்கிற ஒரு மேட்டரை கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே அந்த டார்க்னஸோட அந்த கோல்டு வந்து ஒரு இது கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரின்னு தெரில. இவர் மேபி ஒரு அந்த கடத்தல் கும்பலில் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். பட் அது சம்மந்தப்பட்டமாக தான் இருக்கும். படம் வந்தால் தான் தெரியும் எப்படி என்னன்னு சொல்லிட்டுன்னு. அந்தளவுக்கு டீகோட் பண்ண முடியல. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி லோகேஷ் கனகராஜ் சார் வந்து அவருக்கு ஏதோ பர்சனல் கனெக்ட்டுக்காக வச்சுருக்கலாம் பேர். ரஜினி சாருக்கும் அது ஒரு அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டை கொடுக்கறதுக்காக வச்சுருக்கலாம். தேவா இப்போது ரீசெண்ட் டைமில் சாலாரில் கூட தேவா தான் ஹீரோ பேர். நல்லா தான் இருக்குது. தளபதியில் வந்து மம்மூட்டியோட பேர் வந்து தேவா. ஓ அப்படி அது நமக்கு தெரில. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். ஏன்னா தளபதியில் வந்து பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் கேட்சியாக தான் இருக்குது. லுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினி சார் வந்து இன்னும் கொஞ்சம் வில்லனிசமாக தெரிகிறாரு. போஸ்டரில் பார்க்குறப்ப ரஜினி சார் ஒரு ஹீரோயிசம் மெட்டீரியல் தாண்டி ஒரு ஆன்டி ஹீரோ லுக்கில் இருக்கார். அது லோகேஷ் கனகராஜோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி இருக்குன்னு படம் வந்தால் தான் தெரியும். அதான் ஏதோ தீஃப் மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. படம் வந்தால் தான் தெரியும். இதுவும் வந்து ட்ரக்ஸ் மாதிரி படம் வருது. அது நமக்கு தெரில. படம் வந்தால் பார்ப்போம். இந்த லுக் எப்படி ஜெயிலருக்கும் இந்த லுக்கு நல்லா இருக்குது. ஜெயிலரோட இது நல்லா மாசாக இருக்குது. ஜெயிலருக்கும் இதுக்கு லுக் கேட்குறீங்களா? ஜெயிலர் லுக் தான் நல்லாயிருக்கு. அதில் வந்து அவரோட ஏஜ்டுங்கிறது வந்து கொஞ்சம் காட்டியும் ப்ளஸ் அவரோட மாசும் சேர்ந்தது மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப கொஞ்சம் எங்கே காமிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஜெயிலராக கூலி ரெண்டு லுக்கில் எதுனா ஜெயிலர் லுக் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. இல்லை ஒரு பயங்கரமாக வில்லனாகவும் நடிச்சிருப்பாங்க. இல்லை நம்ம அது எதுவுமே நம்ம படத்தோட எதுவுமே டீசர் ட்ரெய்லர் நம்ம இன்னும் பார்க்கல. பட் லுக்கு வச்சு பார்க்குறப்ப இது லோகேஷ் கனகராஜ் ரஜினி சாருக்கு உண்டான காம்போவை தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவர் படம் வந்தால் தான் தெரியும். இன்னொன்று இது லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ ரஜினி சார் கமல் ஃபேனு. அவர் ரஜினி எப்படி பார்க்குறாருங்கிறது இந்த படத்தில் தெரியும். மியூசிக் வந்து அனிருத்தை பற்றி சொல்ல வேணாம். எல்லா படத்துலையும் செமையிட்டு கொடுத்துருவாரு. நல்லாயிருக்கும். பிஜிஎம் கேட்டீங்களா? கேட்டேன். பிஜிஎம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. லோகேஷ் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது? கண்டிப்பாக பெரிய லெவலில் தான் பண்ணுவார். போன படமும் நல்லா இருந்துச்சு. எல்லா படமும் அவர் எடுக்க எல்லா படமும் நல்லா இருக்குது. சத்யராஜ் மேபி ஒரு வில்லனாக இருப்பாரா இல்லையாங்கிறது டவுட்டாக இருக்குது எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரோட போஸ்டர் பார்க்கும்போது மேபி எதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு தெரியுது. வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வில்லனாக கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் படத்தில். நாகார்ஜுனா, உபேந்திரான்னு அவங்களாம் தான் எனக்கு மேபி ஏதாவது வில்லன் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுவாங்களோ இல்லை அந்த மாதிரி ஆப்போசிட் கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்களோன்னு தோணுது. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நிச்சயமாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்யராஜ் சாரோட ஸ்டைலும் வேறு, ரஜினி சாரோட ஸ்டைல் வேறு. ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் வரப்போ நிச்சயமாக அது ரெண்டு பேருமே வில்லனாக தான் வந்தவங்க. அப்போ அது கண்டிப்பாக படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பயங்கரமான நாஸ்டாலஜிக் மூமெண்ட் இருக்கும். ரெண்டாவது இப்போ ரொம்ப வருஷம் கழித்து அவங்க சேர்றப்ப அவங்களோட எப்படி ஸ்க்ரீனில் அவங்க ரெண்டு பேரும் அதை மேட்ச் பண்ணி நடிக்கிறாங்கங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும், எதிர்பார்க்க முடியும். அதில் இப்போ ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்கு. எந்த ஒரு படம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார்ஸோட கேமியோ ரோல் மாதிரி கொடுத்து அதில் ஒரு மாஸ் மூமெண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு கிரேட் பிடிச்சிட்றாங்க. மேபி ஜெயிலர் மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேட்டரில் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் அவங்க கேமியோ ரோலாக இருக்கும்போது சும்மா ஒரு மாஸ் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களோ, அதை வச்சு ஆடியன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நிறைய பேர் அதை ஒரு ட்ரெண்டாகவே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதில் அந்த மாதிரி இல்லாமல் மூவியோட கேரக்டர் வந்து சிங்க் ஆகி இருந்ததுன்னா ஒரு நல்ல கேரக்டர் நம்மளுக்கு மூவியில் சிங்க் ஆனது நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரம் இருக்குது. ஏன்னா எல்லா சைட் ஆஃப் ஸ்டேட்லேயும் வந்து இந்த படம் வந்து
எல்லா சைடில் இருக்க நடிகரோட அந்த ரசிகர்களும் சரி, காமன் ஆடியன்ஸும் சரி, அங்கே இருக்கிற சினிமா ரசிகர்களும் சரி, எல்லாருக்கும் இது ஒரு இந்த படத்து மேலே ஒரு ஈர்ப்புக்கு வந்திருக்கு. அது படம் பார்க்குறப்ப அதுக்கு கரெக்டான ரோல் அவங்களுக்கு கிடச்சிருக்கா என்னென்னு படம் பார்க்குறப்ப தான் தெரியும். ஆ ஆமாம்மா, எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து சூப்பர் ஸ்டார்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் ஓகே, நல்லாயிருக்கும். ரஜினி படம்னால இப்போ இந்த மாதிரி ஆட்கள் உள்ள இறக்குறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? அப்படிதான் ரெண்டும். ஆமாம், இப்போ மல்டி ஸ்டாரர் தான் பண்ணிகிட்ருக்காரு. மேபி மார்க்கெட்டை பெருசு பண்ணுறதுக்காக கதையாக இருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அது மாதிரி பண்ணிவிடுவார். எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்குது. 1000 கோர்ஸ் படம் நல்லா இருந்தால் அடிக்கும். ஏன்னா ஜெயிலரே 700 கோடி வசூலிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது லோகேஷோட படம் நமக்கு தெரியும் என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு. ஸோ அதுக்காக கேட்குறேன். ஜெயிலர் யாருமே 700 கோர்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் நல்லா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் பீஸ்ட் நெல்சனோடது. ஸோ எக்ஸ்பெக்ட் ஆன அளவுக்கு ரொம்ப இல்லை. ஜெயிலருமே வந்து ஓப்பனிங்ஸ் வந்து பீஸ்டோட கம்பேர் பண்ணி தான் ரொம்ப எல்லாமே தயக்கப்பட்டு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பெருசாக இல்லை. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் நல்லா இருந்து எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகி கமர்ஷியலாக ஒரு நல்ல ஹிட் கொடுத்தது. மேபி ப்ரொடியூசரே சர்ப்ரைஸாக இருக்கலாம், இந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அட் த சேம் டைம் அதே தான் லியோ ரிலீஸ் ஆச்சு, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. எல்லாருமே லியோ தான் 1000 கோர்ஸ் ஹிட் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆனனால சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்காமல் போய் அவங்க நினச்ச இதை கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியல. அதுதான் மேட்டர்ஸ். படம் ஓப்பனிங்ஸ் எல்லாத்துக்குமே பெருசாக தான் இருக்குது. ஒன்ஸ் படத்தில் மேட்டர் இருந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ஷார்ட் 100 க்ரோஸ் அடிக்கலாம். இல்லை, லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முந்தின படங்கள் வச்சு பார்க்குறப்ப அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் மாதிரி இல்லை. ஏன்னா அவர் முந்தின படங்களில் வந்து அந்தந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான கரெக்டான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த கேரக்டர் மூலிமா கதைக்கு ஒரு பிளாட் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருப்பார். அது மாதிரி தான் இதுலேயும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். லோகேஷ்க்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி எதுவும் தெரியலையே. லோகேஷ் தான் ரஜினிக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் திருப்பி. ஏன்னா லோகேஷோட பழைய படங்கள் எல்லாமே மாஸ் ஹிட்டு தான், ப்ளஸ் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது திருப்பி. ஸோ லோகேஷ்க்கு வந்து ரஜினி வாழ்க்கை கொடுத்தாருன்னு நம்ம யாருமே அப்படி கெஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லோகேஷ்னு ஒரு எல்சியுங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மே தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் விஜய் எடுத்துகிட்டு தான் வந்து ரஜினிக்கு வந்திருக்காரு. ஸோ ரஜினியை இன்னுமே டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து எல்லாமே லோகேஷ் படமாக தான் பார்ப்பாங்க. கூலியை யாருமே ரஜினி சாரோட மூவின்னு பார்க்க மாட்டாங்க. லோகேஷ் அந்த மாதிரி பண்ணியிருப்பார், அவரோட ஸ்டைலில் ரஜினியை வச்சு அந்த மாதிரி காட்டியிருப்பார். ஸோ ரஜினி சாருக்கு ஒரு புது கேரக்டராக வாழ்க்கை கொடுத்துருக்காரு லோகேஷ். அப்படி தான் நான் பார்க்குறேன். நிறைய ஆடியன்ஸும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க.